வேளச்சேரி லொகேஷன் தாங்க. வேளச்சேரியிலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்க, எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 150 மீட்டர் லொக்கேட்டாக இருக்க ஒரு நியூ 3 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. அது பார்த்தா 5 ஃப்ளோரில் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 10 யூனிட் வருங்க. ஸோ ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு 30 ஃபீட் ரோடு தான். லொக்கேஷன்லாம் பாருங்களா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இதான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. எலிவேஷன் பிளான் இப்போ எல்லாமே போயிட்டுருக்கு. எதனால் இந்த ஸ்டேஜில் நான் வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கான சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாங்க. லெவலில் இருந்து பார்த்தா ஒரு 7 ஃபீட் ஹைட்டு தூக்கி தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிரிக் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி பவர் பேக்கப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென் செட் நம்மளுக்கு வந்துருங்க. காமன் ஏரியாவுக்கு ஃபுல்லாகவே ஜென் செட் வந்துடும். அது மாதிரி சோலார் பேனலும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் வரைக்கும் நம்மளுக்கு கரண்ட் சோலார் பேனல்லேருந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? நார்த் ஃபேசிங்கோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1329 ஸ்கொயர் ஃபீட், 1329 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். ஸ்ட்ரைட்டாக பாருங்க, சென்னை சில்க்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல சென்னை சில்க்ஸ் பில்டிங் இருக்கு. பக்கத்துலேயே 4.1 இருக்கு. கிராண்ட் மாலும் நம்மளுக்கு இருக்கு. கிராண்ட் மாலில் பார்த்தா உங்களுக்கு டிமார்ட் இருக்கு. அதுக்குள்ள ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் அகாடமி, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? நம்ம வீட்டில் யாருன்னா சின்ன பசங்க இருக்காங்க, ஈவினிங்ல அவங்களை கூட்டு போனோம் அப்படின்னா நீங்க தாராளமாக நடந்தே கூட்டு போலாங்க. டு அவர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கும், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனல் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி லொகேஷன் தாங்க. வேளச்சேரியிலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்க, எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 150 மீட்டர் லொக்கேட்டாக இருக்க ஒரு நியூ 3 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. அது 30 ஃபீட் ரோட்டில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் லொக்கேட்டாக இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? சரிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருன்னு பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ரெகுலராகவே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நீங்கள் என்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதுதான் நான் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்குங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வேளச்சேரி ராம் நகர் லொக்கேஷன் தான் லொக்கேட்டாக இருக்குது. இந்த ராம் நகர் தெரியாதவங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த ராம் நகர் வேளச்சேரி லொக்கேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேடவாக்கத்துலேருந்து வரும்போது வரலாம் இந்த சென்னை சில்க்ஸ் ஃப்ளைஓவர் நம்ம மேலே ஏறுவோம். இந்த ஃப்ளைஓவர் ஏறி நீங்கள் கீழே இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா அந்த சென்னை சில்க்ஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஹோட்டல் இருக்கும். சரிங்களா? அந்த 4 ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 150 மீட்டரில் ஒரு 30 ஃபீட் ரோடு மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 யூனிட் வரும். சரிங்களா? ஸோ ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு. சரிங்களா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா 5 ஃப்ளோரில் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 10 யூனிட் வருங்க. ஸோ ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு 30 ஃபீட் ரோடு தான். லொக்கேஷன்லாம் பாருங்களா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அது மாதிரி இந்த ராம் நகர் லொக்கேஷன் சொன்னோடனே நிறைய பேர் கீழே போய் கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஹரி, மழை பெஞ்சா இங்கே தண்ணி வருமே, எப்படி நீங்கள் இங்கே வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ராம் நகரில் தண்ணி வரும், நான் தண்ணி வரலன்னு நான் சொல்லலைங்க. ஆனால் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷனில் உங்களுக்கு அவ்வளோ ஃப்ளட் வந்ததில்லை. நீங்கள் டேரெக்டாக சைட் விசிட் வந்து பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் கிட்ட விசாரிச்சிங்க. என்னங்க லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திக் ஹோம்ஸ் தான். கார்த்திக் ஹோம்ஸோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான் நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கொடுக்காம உங்களோட கனவிட நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா? ஸோ இதான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. எலிவேஷன் பிளான் இப்போ எல்லாமே போயிட்டு இருக்கு. எதனால் இந்த ஸ்டேஜில் நான் வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கான சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75% வரைக்கும் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் 25% மட்டும் தான் நம்மளுக்கு ஒர்க் பேலன்ஸ் இருக்குது. சரிங்களா? வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 10 யூனிட் சொல்லியிருந்தேன். 10 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா 5 யூனிட் சொல்லிட்டு ஆயிடுச்சு. வெறும் 5 யூனிட் மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1329 ஸ்கொயர் ஃபீட், 1329 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி வரும். ரோட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1329 ஸ்கொயர் ஃபீட். சரிங்களா? ரியர் ஃபேசிங் சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1275 ஸ்கொயர் ஃபீட், 1275 சவுத் ஃபேசிங் எல்லாமே நம்மளுக்கு ரியர் ஃபேசிங் வருங்க. ஸோ ரோட் ஃபேசிங் எல்லாமே ஒரே சைஸ் தான், ரியர் ஃபேசிங்கும் நம்மளுக்கு எல்லாமே ஒரே சைஸ் தான். சரிங்களா? வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். அது மாதிரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிரிக் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வாங்க அப்படியே மேலே போயிடலாம். இப்போ தான் அந்த நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 ஃபீட் செட் பேக்குங்க. நம்ம சைட்டை சுற்றி நம்மளுக்கு 10 ஃபீட் நம்மளுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு டிரைவே வந்துடும். அது மாதிரி 10 காருமே உள்ள ஸ்டாப் ஆனாலும் நம்மளோட கார் ஈஸியாக வெளியில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ ஷில்ட்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு கார் பார்க்கிங் வந்துடுங்க. இங்கே பாருங்கள்,
ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அது மாதிரி பவர் பேக்கப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென் செட் நம்மளுக்கு வந்துருங்க. காமன் ஏரியாவுக்கு ஃபுல்லாகவே ஜென் செட் வந்துடும். அது மாதிரி சோலார் பேனலும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் வரைக்கும் நம்மளுக்கு கரண்ட் சோலார் பேனல்லேருந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். சரிங்களா, இது நம்மளுக்கு ராடுங்க. இப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாகவே பார்த்துக்க முடியும். சப்போஸ் இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க, வேளச்சேரி மெயின் ரோட்ல இருந்து ஒரு 150 மீட்டருக்குள்ள ஒரு 3 BHK அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க நம்ம சஸ்கோல் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக இந்த சைட்டை உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு வாட்டியாக சைட் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா சில பேருக்கு வந்து கிராண்ட் போகணும்னு ஆசை இருக்கும். இப்போ இவங்க டைல்ஸ் போடுவாங்க, சில பேருக்கு நம்ம வீட்டில் கிராண்ட் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது அது மாதிரி சின்ன சின்ன ஆசையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். சரிங்களா, வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். ஸ்டில்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கார் பார்க்கிங்க. அது மாதிரி நம்ம சைட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 feet செட் பேக் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு லிஃப்ட் ஏரியா வந்துருங்க. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5th floor வரைக்கும் நம்மளுக்கு லிஃப்ட் இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் தான். சரிங்களா, சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்க ஒரு யூனிட்டை காட்டிடுறேன். சவுத் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்க ஒரு யூனிட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன். சரிங்களா, வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் நான் டேரக்டாக கார்த்திக் ஹோம்ஸோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். வாங்க அப்படியே மேலே போயிடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துருங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய லாபி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மொத்தம் ஒரு ஃப்ளோருக்கு நம்மளுக்கு 2 யூனிட் வருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி பார்த்துலாம். நார்த் ஃபேசிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு யூனிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம நார்த் ஃபேசிங் பார்த்துலாம். அப்படியே உள்ளவாங்க. நார்த் ஃபேசிங்கோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1329 ஸ்கொயர் ஃபீட், 1329 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 488, 488 கிட்ட நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருவாங்க. அப்படியே உள்ளவாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 17/18ங்க. 17க்கு 18 இங்கே பாருங்களேன், ஹாலோட சைஸ் மட்டும் பாருங்க. ஸோ ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜான்சன் பிராண்டில் நம்மளுக்கு டைல்ஸ் எல்லாமே போடுவாங்க. சரிங்களா, ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பேரியர் பிராண்டில் எல்லாமே வால் மவுண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் நம்மளுக்கு வரும். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. 17/18ங்க. நல்ல ஒரு அதுவும் பில்டப் ஏரியாவை மட்டும் 1329 ஸ்கொயர் ஃபீட். சரிங்களா, அப்படியே வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணுற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்த அழுக்கு துணி எல்லாமே நீங்கள் இதில் போட்டு நீங்கள் இங்கேயே வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணி இங்கே நீங்கள் துணிலாம் துவச்சிக்கலாம். சரிங்களா, நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குங்க. ஸோ டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிவி யூனிட் இந்த சைட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஷோபாவே போட்டுக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஹாலாக தாங்க இருக்குது. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் யாருன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியான 3 BHK வேளச்சேரியில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கானது தாங்க. ஸோ இபி எல்லாமே நம்மளுக்கு 3 phase இபி தான் வரும். இங்கே வந்து அந்த இபி அந்த மீட்டர் கண்ட்ரோல் பேனல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு இந்த சைடில் செட்டப் வந்துடுங்க. லொக்கேஷன் ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டிடுவாங்க. உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தா தான் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு தெரியும். இங்கே வாங்களேன், ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், சென்னை சில்க்ஸ் பில்டிங் தெரியுங்களா, ஜூம் பண்ணி காட்டுங்க. அதான் நம்மளுக்கு சென்னை சில்க்ஸ் பில்டிங். அது பக்கத்துலேயே பார்த்தா 4 Point ஹோட்டல் இருக்குது. எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 150 மீட்டர்லேருந்து 200 மீட்டருக்குள்ளே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஸோ அப்படியே வாங்க. இந்த ஸ்பேஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு வென்டிலேஷன் உள்ளே வர மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே இந்த சைடும் அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம் செட்டப் வந்துருங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி நம்மளுக்கு ஒரு பூஜா ரூம் செட்டப்பாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பூஜா ரூமாகவே இருக்குது. சரிங்களா, சப்போஸ் உங்களுக்கு பூஜா ரூம் வேணாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. அதுமாதிரி சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் இவங்களே உங்களுக்கு எல்லா மேஜர் பேங்க்லேயும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, அது மாதிரி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி நம்மளுக்கு இருக்குங்க, மறந்துடாதீங்க. அது மாதிரி சென்னை கார்பரேஷன் லிமிட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. நம்மளுக்கு கிச்சன் வருங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 8/10, 8க்கு 10 நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. இன்னும் கிச்சன் மேடை எதுவுமே போடல. சப்போஸ் இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் அக்காக்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடை ஹைட்டாக வேணும்னு கேட்பீங்க, சில பேர் எனக்கு லோவாக வேணும் அப்படின்னு கேட்பீங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல்டரேஷன் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிங்க் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா, எல்லாமே நம்மளுக்கு 100% வாஸ்து கம்ப்ளீட் தான் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்க. பால்கனியோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9/3ங்க. 9க்கு 3 நம்மளுக்கு பால்கனி செட்டப், இந்த பால்கனி சைஸ் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா, ரோட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இந்த நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அது மாதிரி 30 feet ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க, மறந்துடாதீங்க. ஸோ அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த கிச்சனுக்கு அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9/13, 9க்கு 13 இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பெட்ரூம்லையும் நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ரோட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஏரியா வந்து பாருங்க, கண்டிப்பாக ஏரியா பிடிக்கும். ஏரியாலாம் ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. சுற்றி உங்களுக்கு எல்லாமே பங்களா வீடு தான், சுற்றி நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. ஏரியாலாம் வேற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா உங்களுக்கு பிடிக்குங்க. ஸோ அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே பக்கத்துலேயே பார்த்தா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வரும். இது நம்ம என்ட்ரன்ஸ். சரிங்களா, ஸோ என்ட்ராய் உள்ளே வரும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக பெட்ரூம் தெரியாது. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பேரியர் ஃபிட்டிங்ஸ் வந்துடும். அது மாதிரி எல்லாமே அந்த வால்மார்ட் கிளாஸ் செட் தான் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்களாம் சொல்லியிருந்தாங்க. அதை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12x12 12க்கு 12 இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு வந்துடும். இங்கே ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ செட்டப் ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுமாதிரி பக்கத்துல எந்த ஒரு பில்டிங் வந்தாலும் அது மாதிரி 10 feet செட் பேக் விட்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பில்டிங் பக்கத்தில் வந்தாலும் உங்களுக்கு வென்டிலேஷன்லாம் ஃபியூச்சரில் ரொம்ப நல்லாவே இருக்கும். சரிங்களா? வாங்க அடுத்து நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இங்கேருந்து இந்த ஹாலை பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. தனியாக நம்மளுக்கு பூஜா ரூமும் இருக்குது. வாஷிங் மிஷின் செட் பண்ணுற மாதிரி அதுக்கான சர்வீஸ் ஏரியாவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூம் பார்த்தோம். இது நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக லாபி மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு அந்த வாஷ் பேஷன் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம் லாஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12x10 12க்கு 10 இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காற்றுலாம் ரொம்ப நல்லாவே வருதுங்க. ஸோ இங்கேருந்து இந்த ஏரியா பாருங்களேன், இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல ஏரியாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் டாக்குமெண்ட் வைஸ் எல்லாமே நம்மளுக்கு கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட்டாக நீங்கள் லீகல்லாம் தாராளமாக செக்அப் பண்ணிக்கலாம். டைட்டிலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. லீகலும் உங்களுக்கு 100% கிளியராக இருக்குது. சரிங்களா? சரிங்க, இந்த 3 BHK யூனிட்டை நம்ம ஃபுல்லாகவே பார்த்துறோம். கண்டிப்பாக இந்த யூனிட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாங்க. இந்த 3 BHK பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1329 ஸ்கொயர் ஃபீட் 1329 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 488 488 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் சொல்கிறேன், நான் தனித்தனியாக சொல்ல விரும்பல. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 1,45 lakhs 1,45 லட்ச ரூபா நம்மளுக்கு ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் வரும். உங்ககிட்ட கீ மட்டும் தான் ஆட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்க இன்னொரு 3 BHK யூனிட்டை ரிவ்யூ பண்ணிடலாங்க. இங்கே பாருங்க, இந்த 3 BHK சவுத் ஃபேசிங் யூனிட்டுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லாபி கொடுத்துருக்காங்க. இந்த லாபியோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4x9 4க்கு 9 நல்ல ஒரு பெரிய லாபியாவே இருக்குங்க. இந்த லாபியில பாத்தீங்கன்னா நீங்க நம்ம வீட்டுக்குள்ள அந்த டெக்கரேஷன்ல அந்த மீன் தொட்டி, இந்த புதர் போட்டோ இது மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணுவோம் பாத்தீங்களா, அது மாதிரிலாம் நீங்க இந்த லாபி ஃபுல்லாவே நீங்க டெக்கரேஷன் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இபி கண்ட்ரோல் பேனல் சிஸ்டம் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹுட்டன்லேயே நம்மளுக்கு அந்த சேஃப்டி கேட் மாதிரி வரும், கொஞ்சம் ப்ரைவசியாகவே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ப்ரைவசிக்கும் உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் டோர் இந்த சைடு வருங்க. அந்த ஹுட்டன் டோர் போடுவாங்க பார்த்தா டீக்வுட் ஃபினிஷிங்கில், நம்மளுக்கு இங்கே ஹுட்டன் டோர் வந்துடும். ஃப்ரண்ட்டில் பார்த்தா ஒரு சேஃப்டி கேட் வந்துடும். இந்த லாபி ஃபுல்லாகவே நம்ம தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த 3 BHK பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1275 ஸ்கொயர் ஃபீட் 1275 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா வருங்க. சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி தாங்க. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 468 468 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22/11 22க்கு 11 நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்குங்க. இங்க பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஹால் பாருங்க. இன்னும் அந்த டைல்லாம் போட்டுட்டாங்கன்னா பார்க்கறதுக்கே இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கிரானைட் கூட நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வாஷ் பேஷன் செட் பண்ற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். அப்படியே இங்கிருந்து இங்க ஹாலை பாருங்க எவ்வளோ பெரிய ஹால் இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எங்கேயும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்துடும். அந்த சைடு நம்மளுக்கு ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடு இந்த வால் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாலில் நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஷோபா கூட போட்டுக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக தாங்க இருக்குது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே வாங்கல, இங்கே பாருங்க. ஏன்னா நிறைய வீட்டில் இது மாதிரி பூஜா ரூம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க எல்லா யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பூஜா ரூமும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 100% நம்மளுக்கு வாஸ்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10/8ங்க 10க்கு 8 நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம சஸ்கோல் சொந்தங்களாக்கா இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில கஸ்டமைஸ் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த டைமில் வந்து நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் ஒர்க்கும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ நம்மளுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வாஷிங் மிஷின் செட் பண்ணுற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே வந்துடுங்க. ஸோ நீங்கள் சமைக்கிறப்ப இங்கே ஒரு விண்டோ சின்னதாக நீங்கள் வச்சுட்டு இல்லை ஓப்பன் கிச்சன் மாதிரி இந்த சைடு நீங்கள் வச்சுட்டு ஸோ இங்கே நம்மளுக்கு விண்டோ இருக்கும். இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் சமைக்கிறப்ப இந்த அனல்லாம் உங்களுக்கு தெரியாது. வென்டிலேஷனுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் சென்னை சில்க்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சென்னை சில்க்ஸ் பில்டிங் இருக்குது. பக்கத்துலேயே 4.1 இருக்குது.
கிராண்ட் மாலும் நம்மளுக்கு இருக்குது. கிராண்ட் மாலில் பார்த்தா உங்களுக்கு டிமார்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் அகாடமி, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. நம்ம வீட்டில் யாருன்னா சின்ன பசங்க இருக்காங்க, ஈவினிங்கில் அவங்கள கூப்பிட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நடந்தே கூப்பிட்டு போகலாங்க. அது மாதிரி நம்ம சஸ்கோல் சொன்னாங்களுக்கா நம்ம வீட்டில் இருக்க அண்ணா கிட்ட சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்காது. எங்கன்னா ஷாப்பிங் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே சென்னை சில்க்கும் இருக்குது, நம்மளுக்கு கிராண்ட் மாலும் இருக்குது. அதனால் நீங்களே போயிட்டு வந்துடலாம், யாரையும் நம்பி இருக்க தேவை இருக்காது சரிங்களா. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. அடுத்து நம்ம பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இந்த சவுத் வெஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் நம்மளுக்கு 3 பெட்ரூம் வரும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 3 பெட்ரூம் வரும், அது மாதிரி 2 ரெஸ்ட் ரூம் வரும் எல்லா வீட்லையுமே சரிங்களா. இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வருங்க. டைல்ஸ் எல்லாமே ஜான்சன் பிராண்ட் தான், ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பேரியர் பிராண்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12x12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகி கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துருங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இப்போ வந்து புக் பண்ணும்போது உங்களுக்கு பாத்ரூமில் என்னென்ன டைல் வேணும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சூஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 13x10ங்க, 13x10ல் இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு வந்துருவாங்க. இங்கேருந்து பாருங்கள், ஏரியாலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. சுற்றி நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட் தாங்க, ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12x10ங்க, 12x10ல் இந்த பெட்ரூம் சைஸும் வந்துடும். எல்லா பெட்ரூமோட சைஸும் நல்ல பெரிய பெரிய பெட்ரூமாக தான் இருக்குது. இன்னும் அந்த டைல்லாம் போட்டாங்கன்னா இந்த பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஏன்னா டைல்ஸ் போடாதப்ப அந்த பெட்ரூம் சைஸ் ஒரு மாதிரி இருக்கும், டைல்ஸ் போட்டாங்கன்னா இதோட சைஸே நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கும். லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஹால்லேயும் நம்மளுக்கு ஏசி பாயிண்ட் இருக்குது. 3 பெட்ரூம்லேயே நம்மளுக்கு ஏசிக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ செட்டப் வந்துடும். அது மாதிரி கிச்சன்லேயே நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி பார்த்தோம். இங்கே பாருங்க, இந்த பெட்ரூம்லேயே ஒரு பால்கனி செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4x6ங்க, 4x6 சைஸில் இந்த பால்கனி நம்மளுக்கு வந்துடும். இங்கேருந்து வியூ பாருங்களேன், இங்கேருந்து வியூ பாருங்கள். நான் ஒரு சைடு இருந்து காட்டுறேன். இங்கேயும் நம்மளுக்கு சென்னை சில்க்ஸ் பில்டிங் தெரியுது, கிராண்ட் மால் தெரியுது உங்களுக்கு. இங்கேருந்து அதான் வேளச்சேரி லொக்கேஷன், நான் எங்கே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிட்டேன். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டாக நம்ம சைட்லேருந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நடந்தே போகலாங்க. சென்னை சில்க்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோரல் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது, இப்போ தான் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தா நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ஏன்னா நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் எப்பவுமே என்கிட்ட கேட்குறது, ஹரி ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை இருக்க மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருந்தால் சொல்லுன்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனும் ஈஸியாக ரீச் பண்ணலாம், உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கும் குறை கிடையாது, உங்களுக்கு மால்ஸு ஷாப்பிங் மால்ஸும் குறை கிடையாது. வேளச்சேரி லொக்கேஷனில் என்னதான் இல்லை, எல்லாமே நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. அது மாதிரியான ஒரு லொக்கேஷனில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 150 மீட்டர்லேருந்து 200 மீட்டருக்குள்ளே தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க சரிங்க. இந்த 3 BHKவோட ப்ரைஸை பற்றி இப்போ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம நார்த் ஃபேஸிங்கும் பார்த்துட்டோம், இப்போ நான் சவுத் ஃபேஸிங்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே சுற்றி காட்டிட்டேன். இந்த சவுத் ஃபேஸிங்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸே உங்களுக்கு சொல்லிடுறேன். 1,40,00,000 1,40,00,000 நம்மளுக்கு ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் போட் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து அதுலேருந்து ஸ்லைட்லி நம்மளுக்கு ப்ரைஸும் நெகோசியேஷன் இருக்குங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ரைஸ். நம்ம 3 BHK பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் அடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது அப்படின்னாலும் கீழே எந்த லொக்கேஷனில் பார்க்குறீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக உங்கள் வீடு தெரியறதுல நான் சேர்க்குறேங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.